நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து எந்த ஒரு வேலையும் செய்யாத மாதிரியும் நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம விஜய் கிட்ட ஒரு பக்கம் பாவனை காட்டிடுறாங்க. விஜயா தான் நம்புறாரு. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து நார்மலாக கோவிலுக்கு போயிட்டு இவங்களுக்காக வேண்டிட்டு வர மாதிரி தான், நல்ல வேலைக்கு போகணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, விஜய்க்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தவறான ஒரு நினைவில் அவரோட மைண்டில் ஏற்றி வச்சுன்னு இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல நடக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க வேலைக்கு போகிறது தப்பே இல்லை. நம்ம விஜய் கஷ்டப்படக்கூடாது தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க. விஜய் கிட்ட சொன்னால் விஜய் இதை புரிஞ்சுக்க மாட்டார், கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு தான் போயின்னு இருக்காரு. அது எல்லாமே ஒரு பக்கம் ஓகே தான். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் வைக்கணும். ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவரை பொறுத்த வரைக்கும் மல்லி இத்தனை காலமாக வீட்டில் ரொம்பவே கஷ்டப்படுத்து வளர்ந்தவ. இனிமையாவது அவள் கஷ்டப்படாமல் இருக்கணும், அவள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க நம்ம விஜய். அதையெல்லாம் கடந்து நம்ம மல்லி இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க, இப்படியெல்லாம் மாங்குன்னு உழைச்சுன்னு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா விஜய்க்கு மனசு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளால் தான் மனைவியை கூட பார்த்துக்க முடியல, அந்த அளவுக்கு நம்ம கேவலமாக போயிட்டோம்லா. ஒரு வேலை காசு இருக்கிறவங்க சொன்னதான் மதிப்பாங்க, நம்ம கிட்ட காசு இல்லைன்றதுக்கோசரம் மல்லி குத்தி கட்டுறதுக்காக வேலைக்கு போகிறாளாம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட காசு இருக்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீல் ஆகாது, அதே காசு இல்லைன்னு வரும்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு இன்னும் நிறைய யோசிக்க தோணும். அவங்க ஃபஸ்ட்டு அவங்க சும்மா நார்மலாக கேஷில் எதனா ஒன்றா நோன் தான் சொல்லுவாங்க. ஆனால் அது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லாத போது அவங்க நோன்னு சொல்லும்போது அதுக்காக தான் அவங்க அப்படி நடத்துகிறாங்க, அதுக்காக தான் அப்படி பண்ணால் ஒரு கில்ட்டியான ஃபீல் நமக்குள்ளே உருவாகும். அதுபோல் தான் நம்ம விஜய்க்குள்ளேயும் உருவாகிட்டு இருக்குது. இதை நம்ம விஜய் எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போக போகிறாரு, இதை எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வரும். வராமல் இருக்கிறனால யாருங்க கேரண்டி கொடுக்க முடியாது, எல்லாருக்குமே பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எந்த முறையில் நம்ம கையாளுறோம், எந்த முறையில் நம்ம அதை தவிர்த்து அடுத்தபடியாக நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில் நல்லபடியாக போயின்னு இருக்கும். நம்ம மல்லி அதுபடி நல்லா தான் போயிட்டு இருக்கு. நம்ம விஜய் இருந்துன்னு இன்னைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி கூட கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்காரு. ஒரு எல்லாம் முடிஞ்சிருது. காலையில் மல்லி குளிச்சுட்டு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு பக்கம் இதை பார்த்ததும் ஒரே சந்தோஷம் ஒருத்தருக்கு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அன்னபூர்ணி வந்து மல்லியை பார்த்துருக்கு. மல்லி வந்து வெக்கப்பட்டுனே போகிறாங்க. அன்னபூர்ணிக்கு புரிஞ்சிருச்சு, ஓஹோ ஜாலி ஜாலி ஜாலி, எப்படியோ ஒரு வழியாக நம்ம மகளுக்கு இனிமேல் நமக்கு ஒரு பேச்சு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. விஜயும் ரொம்ப சந்தோஷமாக ஆக்டிவாக போயின்னு இருக்காரு. போகிற வழியில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி அவளை பற்றி வந்து தெரியல விஜய் சந்திக்கிறாங்க. விஜய் சந்திச்சு, என்னடா டே உன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேடா, நீ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ எங்கே எப்படி இருக்க வேண்டியவன், நீ பண்ண தப்புவே அந்த மல்லியை கல்யாணம் பண்ணியிருந்தான், அந்த மல்லி உன் வாழ்க்கையில் வந்ததுனால தானே நான் உன் வாழ்க்கையில் வந்து இது எல்லாமே நடந்துச்சு, இல்லைனா நான் இது வரைக்கும் உன்னை எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன், உன் சொத்து எதுவுமே நான் ஆசைப்பட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக அப்போவே சொல்லிட்டீங்க, இந்த சொத்துக்காக மட்டும்தான் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு அடித்து சொல்லிட்டீங்க, உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுக்கா, இதுக்கு மேலே என்ன எதுக்கு நடிப்பை சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்க, சரி விட்றா, ஏதோ ஒன்று சும்மா பேச்சுக்கு அப்படியே நடிக்கலான்னு நடித்தேன், நீ கண்டுபிடிச்சிட்ட, சரி ஓகே, நான் அது பெருசாக எதுவும் எடுத்துக்கல, உன் வாழ்க்கை உன் இஷ்டம் உன் விருப்பம், அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் என்னைக்கான ஒரு நாள் என்ன ஆட வேண்டிய ஆட்டம் வரும், நான் ஆட வேண்டிய காலம் வரும், அந்த சமயத்துக்கு நான் இறங்கி ஆடுவேன், அந்த சமயத்தில் யாராலையும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னுங்க. இதை கேட்கும்போது என்னடா இந்த மாதிரி எல்லாமா பேசுவாங்க, இப்படி எல்லாமா ஒரு பக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக தோணாமலாம் இருக்காது. சரி பார்த்துப்போம், எவ்வளோவோ பார்த்துருச்சு, இதுக்கு மேலே என்ன பார்க்கறதுக்கு எவ்வளோவோ இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போய் ஆகணும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயின்னு இருக்காங்க. ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. அது மட்டும் தொழிலதிபர் யார் அப்படின்றதுக்கான ஒரு இது வைக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க தான் நல்ல தொழிலதிபர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சு அடிப்படுது. ஆனால் அந்த இடத்துல நம்ம விஜய்க்கு முக்கியத்துவம் தரலைங்க. ஏன் விஜய்க்கு முக்கியத்துவம் தரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு முக்கியத்துவம் தரல, ஆனால் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரிக்கு முக்கியத்துவம் தராங்க. இதை யாராலையும் பொறுத்துக்க முடியல. ஐயோ என்னடா இது இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மல்லி அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. மல்லி பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் விஜய் வந்திருந்தார். அவங்க சொன்னதை பார்க்கணுமே, நான் உழைச்சேன், கடினமான உழைப்பு என்ன இந்த அளவு கொண்டு வந்து விட்டுக்குன்னு சொல்கிறாங்க. கடினமான உழைப்பில் அது பேர் கடினமான திருட்டு. கடினமான திருட்டால் இந்த இடத்துல நீ வந்து இப்படி வந்து இருந்திருக்க. ஆனால் அவங்ககிட்ட உழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ இந்த இடத்துக்கு இப்படி வந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிக்கும், தாமதாகிக்கும். ஆனால் நீ ஒரே வாரத்தில் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியம்மா ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறாங்க, தெரிஞ்சவங்க. ஆனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி போய் அந்த இடத்துலேருந்து திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம மல்லி பார்த்து, என்னதான் நீங்கள் திருடி வச்சுக்கிட்டாலும்
திருட்டு தானே, அதே தானே எல்லாரும் கேட்பாங்க. இப்போ புரியுதா மற்றவங்களோட இதை எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு? நீங்கள் புரியாமல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு புரியும் போது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும். சரி விடுங்க, நடந்துச்சு, இதுக்கு மேலே அந்த கான்செப்ட் நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சாகணும். எது ஒன்றுத்தையும் யோசிக்காமல் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற முடியாதுங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் யோசிச்சு தீர ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். அதை விட்டு நான் இப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், அவ்வளோதான், நான் முடிஞ்சிடேன், இனிமேல் எல்லாமே நமக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுபோல் தான் நம்ம மல்லியும் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விஜய்க்கு தெரியாமல் விஜய் கஷ்டப்படக்கூடாது, விஜய்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு காசும், ஏன்னா வாடகையிலேருந்து சாப்பாடு செலவு வந்து எதுவுமே விஜய் கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா விஜய்க்கு இன்னும் கஷ்டத்தை நம்ம கொடுக்கக்கூடாது, எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடணும். விஜய் கொடுக்குற காசு சேவிங்ஸில் போட்டு வச்சு எதனா ஒன்று நமக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ தள்ளு வண்டி கிடைக்க தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பொறுப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணில் அப்படியே சும்மா சுட்டனால இது தாஜ்மஹால் கொடையது வாயினியே அந்த மாதிரி பாட்டு தான் வருது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.